ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் 8S மைக்ரோகண்ட்ரோலரில் எப்படி பண்ணுறது. கண்ட்ரோலரில் ஏடிசி பின் இருக்குது. அந்த பின்னில் வந்து ஒரு அனலாக் வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம். அந்த வோல்டேஜுக்கு ஏற்ற கரஸ்பாண்டிங் டிஜிட்டல் வேல்யூவாக அந்த கண்ட்ரோலர் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ அனலாக்கு பார்த்தீங்கன்னா, இன்புட் சைடு பார்த்தீங்கன்னா அனலாக் வந்து அதோட வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து 0 to VCC, 0 to கண்ட்ரோலர் எவ்வளோ வோல்ட் இருக்கோ அதுக்குள்ளே லிமிட் இருந்தால் தான் உங்களுக்கு. அவுட்புட் சைடு வந்து இது வந்து 10 பிட் ஏடிசி. 10 பிட் ஏடிசினா 2^10 = 1024. அப்போ 0 to 5 வோல்டேஜ் அனலாக்காக வர்றதை வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு 0 to 1023க்குள்ளே வேல்யூவாக கொடுக்குது. இப்போ கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா 5 அனலாக் இருக்குது, 2, 3, 4, 5, 6. இப்போ அதில் இந்த அனலாக் சேனல் 6 வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பின்னை வந்து இன்புட்டாக டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த அனலாக் சேனலில் வந்து நம்ம இன்புட் வோல்டேஜ் அனலாக் வோல்டேஜ் கொடுத்துட்றோம். அனலாக் சேனலில் போய் நம்ம ரீட் பண்ணும்போது அதோட வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 512ங்கிறது நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட ஈக்குவலண்ட் அனலாக் வேல்யூ என்னவாக இருக்கும்? 1023 தான் அதோட மேக்ஸிமம் வேல்யூனா 512ங்கிறது 2.5 வோல்டேஜாக இருக்கும். சம்திங் ஏதோ ஒரு ஏடிசி வேல்யூ வந்து கண்ட்ரோலர் கொடுக்குது 750 அப்படின்னு கொடுக்குது. அப்போ 750க்கு என்ன வேல்யூவாக இருக்கும்னா கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 3.66 இருக்கும். ஓகே, 750 × 5 / 1023 என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ. இப்போ அடுத்து இதோட பிளாக் டயக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏடிசி இன்டர்ப்ல பண்ணல, இதுவும் போலிங் மெத்தடில் தான். தேவைப்படுறப்ப நம்ம ரீட் பண்ணி அதோட வேல்யூ என்னங்கிறத பார்க்குறோம் நம்ம. ஓகே, இப்போ இதில் அனலாக் பின் எல்லாமே உங்களுக்கு ஜிபிஓ பின்னு கூட கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து அப்படியே ஏடிசி கன்வெர்ட்டருக்கு வந்து உங்களுக்கு மக்ஸ் வழியாக கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த மக்ஸில் கனெக்ட் ஆகிருக்குது. அதோட கண்ட்ரோலர் எல்லாமே இந்த கண்ட்ரோல் கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டர்ஸ், ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அது கூட இன்டர்லிங்க் ஆகிருக்கும். இப்போ எஃப் மாஸ்டர்லேருந்து வர்ற கிளாக்கு ப்ரீஸ் கலர் வழியாக ஏடிசிக்கு வந்து வரும். ஏடிசி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குள்ள கிளாக் வந்து ப்ரீஸ் கலர் வழியாக ஏடிசிக்கு வந்து வருது உங்களுக்கு. இப்போ ஏடிசியில் வந்து கன்வெர்ட் ஆன உடனே டேட்டா ரெஜிஸ்டர் 10 பிட் டேட்டா ரெஜிஸ்டரு 10 பிட் பஃபருக்கு வந்து உங்களுக்கு அந்த டேட்டாவை வந்து புட் பண்ணோம். அது வந்து அந்த பஸ்ஸில் நமக்கு கிடைக்கும். நம்ம இப்போ தேவைப்படுறப்ப அந்த ஏடிசி சேனலை வந்து ரீட் பண்ணோன்னா என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம எந்த சேனலுங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன வேல்யூ இருக்குங்கிறத நம்ம ரீட் பண்ணி எடுத்து ரெஜிஸ்டர் மேப்பிங் பார்த்தீங்கன்னா ஏடிசிக்கு ரெஜிஸ்டர் மேப் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டானது என்னதுன்னா ஏடிசி சிஎஸ்ஆர். ஏடிசி சிஎஸ்ஆரில் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்ஸ் அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அதை ரீட் பண்ணி தான் வந்து ஏடிசி வந்து சேனல் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிவிட்டு கன்வர்ஷன் வந்து எண்ட் ஆயிடுச்சா ரீட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது இங்கே தான் பண்ணுறோம். அடுத்து கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு அதில் CR1, CR2, CR3 இருக்குது. அடுத்து டேட்டா லோ அண்டு ஹை. இப்போ 10 பிட் ஏடிசியில் அதனால் லோவில் வந்து 8 பிட் இருக்கும், ஹையில் வந்து லாஸ்ட்டு 2 பிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் போயிடலாம். ப்ரீவியஸாக உள்ளதில் கார்டு இனிஷியேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ ஏடிசி இனிஷியேஷன் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடும். கார்டு இனிஷியேஷன் பண்ணதுக்கப்புறம் ஏடிசி இனிஷியேஷன் பண்ணுறோம். அதில் CSR, CR1, CR2லாம் 0 பண்ணிடுங்க. 0 பண்ணிட்டீங்கன்னா ஏடிசி வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஸ்கேன் பண்ணுறப்ப அந்த ரீட் ஏடிசிங்க ஃபங்க்ஷன் வழியாக தேர்ட் சேனல் மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். இதுதான் அந்த செக்ஷனு, ஏடிசி செக்ஷனு. அதில் ஏடிசி சிஎஸ்ஆரில் சேனல் 3ங்கிறத நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். எஃப்ஆல வந்து ஆட் பண்ணிவிட்டு சேனல் 3ங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கொடுக்குறோம். இப்போ சேனல் 3ங்கிறது வந்து இந்த கண்ட்ரோலர் பின்னில் எந்த சேனலில் நான் அந்த சேனலில் தான் வந்து அந்த பின்னில் தான் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த பின்னை மட்டும் கொடுத்துருவோம். CR2வில் வந்து 4th பிட்டை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். CR2வில் 4th பிட் வந்து அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்னா என்னென்னா அந்த லோயர் பைட் வந்து DRLலையும் அப்பர் 2 MSB பைட் வந்து இந்த இடத்துல அலைன்மெண்ட் பிட்டு. அதை 1 பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இந்த 10 பிட் ஏடிசி வேல்யூ வந்து ஈஸியாக நம்ம TRLலையும் TRHலையும் வந்து புட் பண்ணுங்கிறத மெசேஜ் சொல்லிடலாம். அது 0வாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிவர்ஸாக இருக்கும்.
நம்ம எப்படி வேணுமோ எதை ரீட் பண்ண போகிறோமோ அதை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ரைட் அலைன்மெண்ட் தான் பண்ணுறேன். எல்எஸ்பி வந்து டிஆர்எல்லையும் எம்எஸ்பி வந்து டிஹெச்லையும். அடுத்து சிஆர்1ல் வந்து எனேபிள் பண்ணுறேன், ஏடிசியை ஆன் பண்ணுறேன். ஆன் ஆஃப் கண்ட்ரோல் தான் அந்த பிட்டு, ஃபஸ்ட்டு பிட்டு. அதை நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏடிசி ரன் ஆகும். ரன் ஆகி முடித்த உடனே இப்போ ஏடிசி ஸ்டார்ட் கன்வர்ஷன் ஆயிரும். ஏடிசி அனலாக்லேருந்து டிஜிட்டல் கன்வெர்ட் ஆகிட்டு அதோட வேல்யூ வந்து இப்போ சிஎஸ்ஆர் ரெஜிஸ்டரில் வந்து எண்ட் ஆஃப் கன்வர்ஷன் இருக்கா, கம்ப்ளீட்டடா, 0ன்னா நாட் கம்ப்ளீட்டட், 1 இருக்கா என்னன்னு செக். கன்வர்ஷன் கம்ப்ளீட்டடு அப்படின்னா அந்த வேல்யூ டிஆர்எல்லையும் டேட்டா ரைட் வேல்யூ, டேட்டா லோயர் போயிட்டோம், டேட்டா லாஸ்ட் 2 எம்எஸ்பி பிட்டையும் தூக்கி வேல்யூங்கிற ஒரு ரெஜிஸ்டரில் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு அதை வந்து 0F3FF இந்த வேல்யூவால் வந்து ஆண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மீதி உள்ள பிட்டில் வந்து நமக்கு வேல்யூ தேவையில்லை. நம்மளோட ரேஞ்சு வந்து 10 பிட் ஏடிசி தான் இது. இப்போ 10 பிட் வேல்யூ மட்டும்தான் இதில் இருக்கணும். இப்போ என்னோடய ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 4 சுவிட்சு வந்து வோல்டேஜ் டிவைடர் மாதிரி, ஒரு அனலாக் போர்ட்டில் வந்து வோல்டேஜ் டிவைடர் மாதிரி 4 சுவிட்சு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது நார்மலாக வந்து 1060ங்கிறது உங்களுக்கு கட் பண்ணிகிட்ருக்கு டிஜிட்டலாக. நான் ஏதாவது ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு வோல்டேஜ் வரும். நெக்ஸ்ட்டு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு வோல்டேஜ். இப்போ ஃபஸ்ட்டு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் 840 வருது. செகண்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன் 512 வருது. தேர்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன் 326 வருது. அதே மாதிரி ஃபோர்த் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன் 91. அப்போ எந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற வோல்டேஜ் டிவைடர் போட்டிருக்கனால எந்த சுவிட்சுக்கு ஏற்றபடி அந்த வேல்யூ வந்து எனக்கு மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏடிசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அனலாக் வோல்டேஜை வந்து ரீட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.